காற்றில் பறந்த கடிதம். தாயகம் பிரிந்தும் எனக்கு வந்த சோகங்கள் சொல்லவும் முடியாது, அடக்கவும் தெரியாது. பசியால் ஜீரணிக்க முடியாத ஒரு குழந்தையைப் போல் ஈரம் கசிந்த இமைகளை கரங்களால் கசக்கிக் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு புறப்பட்டு சென்றேன். விமானத்தை கண்கள் ரசித்தாலும் உங்கள் அனைவரது நினைவும் உள்ளத்தை உருக்கிக் கொண்டிருந்தது. பின்பு இந்த விமானம் எங்கு பறக்கிறது என்பதை சிந்திக்க தொடங்கினேன். வாழ வைப்பதற்காக பறக்கிறதா விமானம், இல்லை தாழ வைப்பதற்காக பறக்கிறதா? ஒன்றும் புரியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டியது. ஓ, ஒரு வேதனையை தீர்ப்பதற்கு வெளிநாடு செல்கிறோம் என்பதை மனம் ஒப்புக்கொண்டது. காதுகளுக்குள் ஆறுதல் வார்த்தைகள் நுழைந்தாலும் வெளிரிப்போன வாழ்க்கையை நினைத்து சஞ்சலப்பட்டிருந்தேன். சென்ற விமானம் தரையிறங்கியது. பாதங்கள் அந்த மண்ணை முத்தமிட்டன. எனது உணர்ச்சியும் அப்போதுதான் எழுந்து நின்றது. இறைவன் சொர்க்கத்தை அங்குதான் படைத்திருக்கிறானா? மனம் கேள்வி எழுப்பியது.